ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே தீப்பொறி திருமுகமாக போயிட்டுருக்கு. காரணம், இந்த வாரம் எப்படியாவது இந்த வாரம் ஓடி விடு, நம்ம வடிவேல் சொல்லுவாருங்க, எப்படியாவது ஓடி விடு அந்த மாதிரி பாவம் கதறாங்க எல்லாரும். எப்படியோ வந்துட்டு 6 பேராக நிற்கிறோம், இதுலேயும் ட்விஸ்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதில் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் இந்த வந்தீங்களே 8 பேர், நீங்கள் உண்மையிலேயே வந்து அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணீங்களா, அவங்க உங்களை பண்ணாங்களா அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. அவங்க வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்க 6 பேரும் வந்துட்டு அவங்க ஒன்றுமே பண்ணல, எங்களை வலிமையாக்கிட்டாங்கன்ட்டாங்க. அது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஃபேட்மேன் கேட்குறாரு, சூப்பரான ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வியா? சரி, நேற்று போனாங்களே அவங்க உண்மையிலேயே அடுத்த வாரத்துக்கு தகுதியானவங்களா, அதாவது இந்த வாரத்துக்கு தகுதியானவங்களா? ஆமாம். அவங்க உண்மையிலேயே டைட்டிலுக்கு தகுதியானவங்களா? எல்லாரும் ஆமாம். அப்போ அந்த 2 பேர் வெளியே போனதுக்கு நாங்கள் தான் காரணம்னு ஏன் உங்களுக்கு தோணலன்றாரு. டே சூப்பர்ப்பா, வேறு மாதிரி வெறுத்தணும் ஃபேட்மேன் சார். உங்கள் வார்த்தை மாயாஜாலத்தை எடுத்து வந்து இங்கேயே சொருகிறீங்களா, அழகாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளே வந்து அதிர்ச்சியாக யோசிச்சுட்டு இருக்கு. அவரே அழுதாரு. இவரே ஒரு அழுதுட்டு கடைசியில் அந்த வெளியே போனது வந்து எங்களால் தான் நடந்துச்சுன்னு ஒரு இது. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க பாருங்க, பனைமரத்துலேருந்து பனைமரம் விழுந்தோடனே காக்கா அந்த டைம் உட்காந்தோடனே காக்காவால் தான் அது விழுந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேட்மெண்ட் பண்ணுறாரு. நம்ம ஆள் அங்கேருந்து குத்தாரு. இங்கே பாருங்கள், அதெல்லாம் துளி கூட கிடையாது. முத்துக்கு கூட சொல்கிறாரு, இது மக்கள் எடுத்த முடிவு, சரிங்களா? அதுவே முதல் தப்பு, அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொன்னது, நீங்கள் இதுக்கு ஒரு துளியும் பண்ணலை, நீங்கள் உங்களால் எங்களை வந்து அசைக்கவும் முடியாது, இது வந்து மக்கள் கொடுத்த முடிவு. அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அப்படி எங்களை என்ன பண்ணி இது வரைக்கும் வந்துட்டு உடைய வச்சிங்க? அதுவும் அவங்க 2 பேரும் வெளியே போனாங்க. ஆமாம், எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு காரணம் நான் தான், நீங்கள் கிரெடிட் எடுக்கிறத நான் வந்து ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி தரமான ஒரு பதிலீடு கொடுத்தாப்புல ஃபேட்மேன் மூஞ்சே சேர்த்து போச்சு. ஆனாலும் வந்து எல்லோரும் வருஷன்னு இருக்காங்க பாருங்க. ஐயோ அம்மா, இந்த அம்மா திடீர்னு பேசுகிறாங்க. ஓ, அப்போ நாங்கள் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், அதானே உண்மை. நீங்கள் வந்தவொடனே என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக சௌந்தர்யாவையும் ஜாக்லினும் அட்டாக் பண்ணிங்க. அதில் அதிகப்படியாக சௌந்தர்யா அட்டாக் பண்ணிங்க. யார் வெளியில் போன தீபக்கையும் அருணையும் அட்டாக் பண்ணாங்க? யாருமே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அவங்க வெளியே போனதுக்கு இவங்க எப்படி காரணமாக முடியும்? எவ்வளோ அழகாக கிரெடிட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில். ஆனால் எல்லாருமே சொல்லிட்டாங்க, அங்கே ஜாக்லின் இருந்து எல்லாருமே நீங்கள் அதுக்கு நயா பைசா கிடையாது, அவங்க போனது காரணம் வேறு அப்படின்ற மாதிரி வச்சாங்க. வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபேட்மேன் வந்து உண்மையிலே கிளவரான ஒரு ஆள் தான், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே ஃபேட்மேன் வந்துட்டு டப்புன்னு அந்த கிரெடிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது முத்துக்குமரன் கொடுத்த அந்த பதிலை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.